ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை சேனல் HappyvloggersAmitha. இன்றைக்கி இந்த வீடியோவில் கார குழிப்பணியாரமும் அதற்கு மேட்சான சட்னியும் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன், கடுகு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, அப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். லைட்டாக கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நான் இதில் சின்ன வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். அது கூட ஒரு காஞ்ச மிளகா, பச்சை மிளகாவும் போடலாம். நான் காஞ்ச மிளகா தான் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கேரட்டு போட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எல்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே அது கூடவே கொஞ்சம் மல்லி இலை, கொத்தமல்லி இலை, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடுங்க. உப்பு வேணுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். ஆனால் நான் தோசை மாவில் தான் இன்றைக்கி குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். ஆல்ரெடி தோசை மாவில் உப்பு போட்டிருக்கனால நான் இதில் உப்பு போடல. அதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு, எல்லாம் ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தோசை மாவில் கலந்துருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட் பண்ணி வச்சுருக்க மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாம். அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 2-3 ஸ்பூன் உளுந்து போட்டு அது ப்ரௌனிஷ் ஆன உடனே தனியாக ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்துருங்க. எதில் அரைக்க போகிறீங்களோ அந்த ஜாரில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் 1 போட்டிருக்கேன். அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 காஷ்மீரி சில்லி, 2 நார்மல் சில்லி ரெண்டுமே போட்டிருக்கேன். ஏன்னா காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கலராக இருக்கும், காரத்துக்கு நார்மல் சில்லி போட்டிருக்கேன். ஸோ 4 சில்லி போட்டிருக்கேன். அது கூட ஒரு 2-3 பூண்டும் போட்டுக்கணும். இது நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் புளி போட்டுக்கலாம், இல்லைனா தக்காளி போட்டுக்கலாம். நான் தக்காளி தான் போட்டிருக்கேன். ஒரு அரை தக்காளி இல்லைனா ஒரு சின்ன சைஸ் தக்காளி போடலாம். நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி 1 போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இது தக்காளி நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம உளுந்து ஆல்ரெடி போட்டு வச்சுக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே இதை போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. கொஞ்சம் தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு தண்ணி தேவைப்படல, நான் அப்படியே அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் கடுகு மட்டும் போட்டு தாளித்து அதில் ஊற்றிடணும். இப்போ ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை குழிப்பணியாரமாக ஊற்றிடலாம். நான் குழிப்பணியார தட்டில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் வேணாலும் நெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு இன்னொரு கையில் ஊற்றுறதுனால கொஞ்சம் பெருசாக ஊற்றிட்டேன். பார்த்து ஊற்றிக்கோங்க. அதுவும் கரெக்டாக தான் வந்துச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 4 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ஒரு சைடு. அதுக்கப்புறம் அதை டர்ன் பண்ணி போட்டுட்டா அதுவும் ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். ஒரு டூத்பிக் வச்சு எதுக்கோ குத்தி பாருங்கள் மாவாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, குழிப்பணியாரம் ரெடி. சுட குழிப்பணியாரம் கார சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள்.